ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, ஷஷ்டி திதி, மகம் நட்சத்திரம். சனிக்கிழமை சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரியது. ராகு கும்பத்தில் இருக்கிறார், சனி மீனத்தில் இருக்கிறார். சனி பகவானை குரு பார்ப்பதால் பல ராசிகளுக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் குறைந்திருக்கின்றன. குறிப்பாக சிம்மத்துக்கான அஷ்டமச்சனி, தனுசுக்கான அர்த்தாஷ்டமச்சனி, கன்னிக்கான கண்டச்சனி, மேஷம், மீனம், கும்பத்துக்கான ஏழரை சனி, இதனுடைய தொல்லைகள் எல்லாம் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு குறைந்திருக்கிறது. அது உண்மை. எப்படியும் குறைஞ்சது ஒரு 40% குறைகிறது. ஆனால் ராகு குருவனோட பார்வை அவருக்கு கிடையாது. அதனால் நல்லா தொல்லை பண்ணுறார் பல ராசிகளுக்கு. எந்த ராசிக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார்? 3 ராசிக்கு தான் ஹெல்ப் பண்ணுறார் இப்போது செப்டம்பர் வரையும். அந்த 3 ராசிகள் யார்? மேஷம், மேஷத்துக்கு ஹெல்ப்பு ராகுவினால். தனுசுக்கு ஹெல்ப்பு ராகுவினால். கன்னிக்கு ஹெல்ப்பு. கன்னிக்கு எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். தனுசுக்கு எதிர்பாராத உதவிகள். ரிஷபத்துக்கு லாபம் பெருகும். மீதமுள்ள 9 ராசிக்காரர்களுக்கு ராகுவினால் தொல்லை தான் செப்டம்பர் வரைக்கும். அதற்கான வழிபாடுகளை நாங்கள் ராசி பலன்லேயே பரிகாரங்கிற பேரில் சொல்கிறோம். அதுக்காக தான் அவ்வளவு நிறைய வழிபாடுகளை சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மகா நட்சத்திரம் இன்னைக்கு. பொதுவாக மகம்ங்கிறது ஒரு சூப்பர் ஸ்டாரில் ஒன்று. சார் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறீங்களா? கரெக்டு தான். 27 நட்சத்திரத்தில் 4 சூப்பர் ஸ்டார். மகம், மிருகசீரிடம், அனுஷம், சுவாதி. இன்னைக்கு மகம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவானால் உதவி பெறுகிற ராசிகள் 3: ரிஷபம், மகரம், துலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களே, கோச்சிக்காதீங்க. வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அலட்டல், கர்வம், திமிர் பேச்சு எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு சரியாக தெரியும், கேட்குறவங்களுக்கு தான் தப்பாக தெரியும். ஆனால் நம்ம கலாச்சாரம் தான் சொல்ல மாட்டாங்கல்ல, மற்றவங்கள்ட்ட தானே போய் சொல்லுவாங்க. நம்மக்கிட்டே சொல்லிட்டா கூட பரவாயில்ல, சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அதனால் பிரச்சனை இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். வெள்ளி சனி 2 நாட்களும் பணிவும் நிதானமும் பொறுமையும் முக்கியம். அனுகூலமான எண் 1 தெற்கு, வெள்ளை, வெள்ளி. 7 மேற்கு, பச்சை, சனி. நேயர்களே, இந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள், மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, இதையும் சொல்லுங்கள். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார், நல்ல புத்தகம். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். அருகில் இருக்கிற புத்தக நிலையத்தில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ஜெயிக்க முடியாது 2 நாளும். கெடுதல் வராமல் தோக்காமல் தப்பிக்கலாம். ட்ரா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கூட நடக்குது, ட்ராவாக இருக்குது, ட்ராவாக ஆயிடுச்சும்பாங்க. 2 பேருக்கும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தப்பிச்சுக்கலாம். செஞ்சிருங்க. புத்தகம் வாசிக்கிறது முக்கியம். கோயிலிருந்து வாசிக்கணும். நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான், தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை, ரொம்ப நல்ல நாட்கள். வெள்ளி சனி 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உயர்வு உண்டு. சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. அப்புறம் என்ன? கலக்குங்க. 2 நாளும் லாபம், உயர்வு, நிம்மதி. 3 நட்சத்திரத்திற்கும் சந்தோஷம். வெள்ளி சனி 2 நாட்களும். அனுகூலமான எண் 7 6 மேற்கு தெற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. 2 1 வடக்கு கிழக்கு, மஞ்சள் நீலம், சனி. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 2 நாளும் விநாயக பெருமானுக்கு கட்டாயம் தீபம் போடணும். ராத்திரியில், காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திடணும். கூடவே 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிக்கணும். 2 நாளும் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற நாகத்துக்கு பெயர் பன்னகம். பன்னகம். பன்னகமே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இதுவும் நாகம். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். உங்களுடைய வெற்றியினால் ஏற்படுகிற வைத்தறிச்சலை குறைச்சிடலாம்.
குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு மாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. நம்ம சரி நினச்சி செய்கிறது தப்பாகும், நம்ம நல்லது நினச்சி பேசுறது கெட்டதாக மாறும். ஏன்னா கிரக நிலைகள் சிறப்பாக இல்லை. உதவி செய்ய போய் உபத்திரவம் வாங்க. எனவே நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். சனி தொல்லை பண்ணலை, ராகு பெருசாக தொல்லை இல்லை, ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை, அதனால வழிபாடு முக்கியம். திருவாதிரையில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுறணும். சரி, மொத்தத்தில் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு, வெள்ளை, வெள்ளி. 7 மேற்கு, நீலம், சனி. நேயர்களே, இந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள், மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, இதையும் சொல்லுங்கள். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார், நல்ல புத்தகம். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். அருகில் இருக்கிற புத்தக நிலையத்தில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ஜெயிக்க முடியாது 2 நாளும். கெடுதல் வராமல் தோக்காமல் தப்பிக்கலாம். ட்ரா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கூட நடக்குது, ட்ராவாக இருக்குது, ட்ராவாக ஆயிடுச்சும்பாங்க. 2 பேருக்கும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தப்பிச்சுக்கலாம், செஞ்சிருங்க. புத்தகம் வாசிக்கிறது முக்கியம். கோயிலிருந்து வாசிக்கணும். நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான், தெரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களை, வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், பயம், தேவையற்ற பேச்சு, அதிக கோபம், இதெல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை. சனிக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சனி பகவானுடைய தொல்லை குறைந்திருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசியிலே இருக்கிற குரு சனியை பார்க்குறார். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு தொல்லை பண்ணுறார். உடல்நலம் குறித்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும். முறையான பரிசோதனை, மருந்து, மாத்திரை இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுக்கணும். சனிக்கிழமை நல்ல நாள், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். ராகுவுக்கு மட்டும் வழிபாடுகள் இருக்கு, சொல்லிடுறோம். மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை, சனிக்கிழமை சூப்பரோ சூப்பர். அனுகூலமான எண் 3 தெற்கு, வெள்ளை, வெள்ளி. 7 9 மேற்கு, தெற்கு, நீலம், வெள்ளை, சனி. ராசிக்கார நேயர்களை, வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரனே போற்றி. உக்ரன்னா நரசிம்மர். உக்ரனே போற்றி, உத்தங்கரே போற்றி, பெரிய மகாமுனிவர். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு, 10 பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. ஜெயிக்க முடியாது, தோக்க மாட்டீங்க, உறுதி. சனிக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதனால் திருஷ்டி இருக்குது. அதுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மற்றவங்களோட வயிற்றெரிச்சல் உங்கள் மேலே பாதிப்பு இருக்காது. செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். சிம்ம ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் அம்மா தான் கலக்கிறீங்க. வெள்ளி சனி 2 நாளுமே உங்கள் தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்குது. அலட்டினீங்கன்னா கூட, கர்வம்னா கூட கம்பீரம்மாங்க. அதான் இன்னைக்கு வெள்ளி சனி 2 நாளுமே சூப்பர். சார் அஷ்டம சனி, ஆமாம் குரு பார்க்குறாருல்ல, அதனால் அஷ்டம சனியினோட தொல்லை 50% குறைஞ்சி போச்சு. லக்கு நீங்கள். சார் 7 ராகு, அது தொல்லை தான், கவனமாக தான் இருக்கணும். அதுக்கு வழிபாடு செய்யணும், சொல்லிடணும். கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட சிக்கல்கள், காதல், இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அதுக்கு பரிகாரம் சொல்லிடுறோம். ஆனால் வெள்ளி சனி 2 நாட்களுமே சூப்பர், நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 1 3 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளை. 7 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், சனி. நேயர்களே,
ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு கட்டாயம் தீபம் போடணும். ராத்திரியில் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திரணும். கூடவே 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிக்கணும். 2 நாளும் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற நாகத்துக்கு பெயர் பன்னகம். பன்னகம் பன்னகமே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இதுவும் நாகம். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய வெற்றியினால் ஏற்படுகிற வைத்தறிச்சலை குறைச்சிடலாம். குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு மாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரத்துக்கு முள்ள பிறவி குணம் என்னது? நிதானம், பொறுமை, அளந்து அனுசரித்து பேசுறது, பணிவாக பேசுறது, இதெல்லாம் ஜெயிக்கும். கிரகநிலைகள் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு சனிக்கிழமையில் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார். வியாதி தொல்லையை, எதிரி தொல்லையை, கடன் தொல்லையை குறைப்பார். கண்டச்சனி இருந்தால் கூட குருவோட பார்வையினால் தொல்லை குறைஞ்சிருச்சு. மொத்தத்தில் வெள்ளி சனி 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி 7, 6, தெற்கு கிழக்கு, வெள்ளை நீலம், சனி. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு கட்டாயம் தீபம் போடணும். ராத்திரியில் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திரணும். கூடவே 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிக்கணும். 2 நாளும் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற நாகத்துக்கு பெயர் பன்னகம். பன்னகம் பன்னகமே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இதுவும் நாகம். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய வெற்றியினால் ஏற்படுகிற வைத்தறிச்சலை குறைச்சிடலாம். குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு மாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களை, 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை இன்னும் 2 வருஷத்துக்கு செய்வார். நாங்கள் மறுக்கலை, ஆனால் இன்னைக்கு செய்ய மாட்டார். 5ஆம் இடத்து ராகு அதிர்ஷ்டத்தை குறைப்பார். குழந்தைகளாலே தொல்லை பண்ணுவார். எப்போ பண்ணுவார்? வெள்ளிக்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும் பண்ணுறார். 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீணா செலவு. உங்களுக்கு சரியாக தெரியும், ஆனால் ஆக்சுவலாக அது தப்பாக இருக்கும். செலவு, பண விஷயத்தில் கவனம், நிதானம், பொறுமை. நண்பர்கள் இல்லை, எதிரிகளும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆமாம், பொதுவாக இந்த காலத்தில் நண்பர்கள் தானே துரோகம் செய்வாங்க, அதை சொல்கிறோம். எனவே எதிரிகள் எல்லாருமே பிரச்சனை பண்ண காத்திருக்கிறாங்க. ஜாகிரதையாக இருங்க. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. வெள்ளி சனி 2 நாளுமே கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, வெள்ளி 7, மேற்கு பச்சை, சனி. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. பொதுவாக வாழ்நாள் முழுக்கவே துலாராசிக்காரர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வெள்ளிக்கிழமை தீபம் போடணும். ஆமாம், சுவாதிக்கு தலைவர் ராகு, ராகுவனுடைய தலைவர் அம்மன். அவ்வளோதான், புரிஞ்சாச்சு. நேயர்களே, இந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள், மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இதையும் சொல்லுங்கள். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார், நல்ல புத்தகம். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். அருகில் இருக்கிற புத்தக நிலையத்தில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ஜெயிக்க முடியாது 2 நாளும். கெடுதல் வராமல் தோக்காமல் தப்பிக்கலாம். ட்ரா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கூட நடக்குது, ட்ராவாக இருக்குது, ட்ராவாக ஆயிடுச்சும்பாங்க. 2 பேருக்கும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தப்பிச்சுக்கலாம். செஞ்சிருங்க. புத்தகம் வாசிக்கிறது முக்கியம். கோயிலிருந்து வாசிக்கணும். நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான், தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். 2 நாளும் கலக்கிறீங்க, பிரமாதம். வெள்ளி சனி 2 நாளுமே உங்கள் வேகம், சுறுசுறுப்பு, தைரியம் எல்லாமே வெற்றி அடையும்.
அவசரப்படுவீங்க, சுறுசுறுப்புன்னு பாராட்டுவாங்க, கெத்தை காட்டுவீங்க, என்ன ஒரு கம்பீரம் பார்த்தீங்களா அப்படிமா. ஏன்? கிரகநிலைகள் நல்லா இருக்குது, அவ்வளவுதான். கிரகநிலைகள் நல்லா இருந்தால் நீங்கள் துப்புகிற எச்சில் கூட தேனு அப்படிமா. அம்மா அதனால் 2 நாளுமே சூப்பர். சனி வேற உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டார். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது தொல்லைதான்னு சொல்லணும். அதுக்கு தான் கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும் சொல்லிடுறோம். மொத்தத்தில் 2 நாள் சூப்பர். அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அனுஷத்துக்கு தலைவர், சனிக்கிழமைக்கு தலைவர் சனி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி, 2, 1 வடக்கு கிழக்கு, நீலம் பச்சை சனி. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு கட்டாயம் தீபம் போடணும். ராத்திரியில் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திடணும். கூடவே 2 நாளும் ஜெயமோகன் இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிக்கணும். 2 நாளும் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற நாகத்துக்கு பெயர் பன்னகம். பன்னகம். பன்னகமே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இதுவும் நாகம். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய வெற்றியினால் ஏற்படுகிற வைத்தறிச்சலை குறைச்சிடலாம். குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு மாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராசிரமம் எப்போ சார் முடியுது? 2 பஞ்சாங்கம் இருக்குது, திருக்கணிதம் இருக்குது, பாக்கியம் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், ரிஸ்க் எடுக்க வேணாம். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நிதானமாக இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. இது என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. அப்புறம் உங்கள் புத்தி மனசு தெளிவாயிடும். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்போ வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிலேருந்து சனிக்கிழமையும் சூப்பர், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிலேருந்தும் சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இல்லை, திசை இல்லை, நிறமில்லை. 5 மணிக்கு அப்புறம் 7 வடக்கு பச்சை. சனிக்கிழமை 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம், சரிங்களா? சனிக்கிழமை சூப்பரு, வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து சூப்பர். அது வரைக்கும் ஜாகிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். மூலம், பூராடம், உத்திராடம் 1. ஆம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ராசிக்கார நேயர்களை, வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, உக்ரனே போற்றி. உக்ரன்னா நரசிம்மர். உக்ரனே போற்றி, உத்தங்கரே போற்றி, பெரிய மகாமுனிவர். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு, 10 பாட்டாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. ஜெயிக்க முடியாது, தோக்க மாட்டீங்க, உறுதி. சனிக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதனால் திருஷ்டி இருக்குது. அதுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா மற்றவங்களோட வைத்தறிச்சல் உங்கள் மேலே பாதிப்பு இருக்காது. செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். மகர ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமையிலேருந்து. எப்போ சார்? எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். மத்தியானம் 12 மணிலேருந்தே கவனமாக இருந்துங்க. என்ன அவசரம், பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் பரவாயில்ல. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. அதில் வேறு 10 to 12 ராகாலம் ஆகிடுது. 12 மணிலேருந்து உங்களுக்கு சந்திராசிரமத்தோட பாதிப்பு அவிட்டத்துக்கு, உத்திராடத்துக்கு, திருவோணத்துக்கு ஆரம்பிச்சிடும். சார் அந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம், ரிஸ்க் எடுக்க வேணாம். சனிக்கிழமை முழுக்கவும் சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிலேருந்து அனுகூலமான எண் திசை நேரம் சனிக்கிழமையும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை. இப்போவே சொல்லிடுறோம். வெள்ளி பகல் 12 மணி முதல் சனி ஞாயிறு சந்திராசிரமம். ஜாக்கிரதை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியாது, கெட்டதாகவே தெரியாது, குழப்பமாக இருக்கும். வம்பு வழக்கு வேணாம், அவ்வளோதான். சரிங்களா? அதுவும் ராகு வேறு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, தொல்லை. எனவே கவனம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வழக்கமான வேலைகள் மட்டும், அதுலேயே வம்பு வழக்கு வரும், பரிகாரம் பண்ணணும் சொல்லிடுறோம். மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூரியனுக்கும் ராத்திரியில் விநாயகருக்கும் தீபம் காட்டணும். 2 நாளுமே ஓம்
சுந்தரனே போற்றி, சுக்கிரனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். திருக்கொள்ளிக்காடு மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற இடம். சனீஸ்வரர் தன்னுடைய சாபம் நீங்க சிவபெருமானை வழிபட்ட இடம். ஆமாம், இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. 2 நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை படித்து பார்க்கணும். படிங்க, தப்பிச்சுக்குவீங்க. 2 நாள் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. சார், ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், அந்த கணக்கு தப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. செஞ்சிருங்க, தோக்க மாட்டீங்க. ஜெயிக்க முடியாது, தோக்க மாட்டீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிடிவாதம், நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். ராசிலேயே ராகு இருக்கிறது நல்லதில்லை. 7.5 சனி, பாதச்சனி. நல்ல வேலையாக குரு பார்வை இருக்குது 5 மாதத்துக்கு, செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்காது, அதையும் சொல்லிடுறோம். எனவே இந்த 2 நாளும் சூப்பர், வெற்றி. ராசியிலே இருக்கிற ராகுக்கு பரிகாரம் பண்ணணும், அது சொல்லிடுறோம். மொத்தத்தில் கல்லகரிங்க, நல்ல நாள், பிரமாதம். சதயத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. சதயத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு, ராகுக்கு தலைவர் அம்மன், அதனால் சொல்கிறோம். ஆம், மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கலகுறீங்க. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி, 7, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 2 நாளும் விநாயகர் பெருமானுக்கு கட்டாயம் தீபம் போடணும். ராத்திரியில் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திடணும். கூடவே 2 நாளும் ஜெயமோகனில் இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படிக்கணும். 2 நாளும் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற நாகத்துக்கு பெயர் பன்னகம். பன்னகம், பன்னகமே போற்றி, பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி. இதுவும் நாகம். இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். உங்களுடைய வெற்றியினால் ஏற்படுகிற வைத்தறிச்சலை குறைச்சிடலாம். குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு மாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வெள்ளி சனி 2 நாட்களுமே கோபம், தேவையற்ற பேச்சு, அதீதமான வருத்தம், இதெல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதை. ஆமாம், கவனமாக தான் இருக்கணும். வழிபாடு முக்கியமாக பண்ணிவிடுங்க, சொல்கிற மாதிரி செஞ்சுருங்க. உத்தரட்டாதியில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. உத்தரட்டாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி, சனிக்கு தலைவர் விநாயகர். அவ்வளவுதான், சிம்பிள். மொத்தத்தில் 2 நாளும் பரிகாரம் பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வெள்ளி, 7 வடக்கு பச்சை சனி. 7.5 சனி நடக்குது. ஆனால் குருவோட பார்வை இருக்கிறதுனாலையும் குருவோட வீடான மீனத்தில் சனி இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் வெகுவாக குறைவு, மறுக்கலை. உங்கள் நடைமுறையிலே தெரியும். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு தொல்லை பண்ணுறார். ஒன்று அதிக தூக்கம் அல்லது குறைவான தூக்கம், அதிக செலவு அல்லது சிக்கனங்கிற பேரில் தள்ளி போட்டு அது அதிகமான செலவாக மாறும். இந்த பிரச்சனையெல்லாம் தான் இருக்குது. பரிகாரம் பண்ணனா தப்பிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, இந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள், மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ராகுவே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, இதையும் சொல்லுங்கள். 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார், நல்ல புத்தகம். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். அருகில் இருக்கிற புத்தக நிலையத்தில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. 2 நாளும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ஜெயிக்க முடியாது 2 நாளும். கெடுதல் வராமல் தோக்காமல் தப்பிக்கலாம். ட்ரா, உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கூட நடக்குது, ட்ராவாக இருக்குது, ட்ராவாக ஆயிடுச்சும்பாங்க. 2 பேருக்கும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தப்பிச்சுக்கலாம், செஞ்சிருங்க. புத்தகம் வாசிக்கிறது முக்கியம். கோயிலிருந்து வாசிக்கணும். நல்ல புத்தகங்கள் இருக்குது. உடையார், கண்மணி தாமரை, காதர் பெருமான், தெரிஞ்சுக்கோங்க. 2 ராசிகளுக்கும் இந்த 2 நாளும் பல பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.